ஜார்க்கண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜார்க்கண்ட்ல மிக முக்கிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய சம்பை சோரன் அவர் ஜேஎம்எம் கட்சியிலிருந்து அதற்கு பிறகு அங்கிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாரு. அவரு தேர்தலில் களம் கண்டிருக்காரு. அதே போன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவருடைய மனைவி கல்பனா சோரன் உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் அங்க இருக்காங்க. அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிற தகவல் வந்த பிறகு அதை பதிவு பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வரையிலும் அங்க என்ன மாதிரி ஒரு சூழல் காணப்படுகிறது? இழுபறியா அல்லது தேர்தல் முடிவுகள் அந்த மாற வாய்ப்பு இருக்கு? எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஜேஎம்எம் ஆட்சியை இழக்கப் போகிறதோ என்ற ஒரு கேள்வி தற்போது வந்திருக்கிறது. என்றால் ஆளும் ஜேஎம்எம் கட்சிக்கு தற்போது எதிர்பார்த்த அந்த வேகமும் வாக்குகளும் தற்போது கிடைக்கவில்லை என்பதை தான் தற்போது வரும் முன்னிலை நிலவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பாஜக தலைமையிலான கூட்டணி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தற்போதைய நிலவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அதற்கு முன்னதாக தற்போது மிக முக்கியமான செய்தி, வயநாட்டிலே பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற தகவல். என்னால் பாஜகவும் காங்கிரசும் தான் நீயா நானா என்று மோதிக்கொண்டிருக்கிறார். முதலிடத்தை பெறுவது யார் என்று தற்போது பிரியங்கா காந்தி அபார முன்னிலை பெற்று வருகிறார். இதுவரை பதிவான வாக்குகளில் கிட்டத்தட்ட 90% வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார் தற்போது எண்ணப்பட்ட வாக்குகளில். ஆனால் கம்யூனிஸ்ட் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. நவ்யா, பாஜகவின் நவ்யா, புதுமுகமான நவ்யா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வயநாடு ராகுல் காந்தியின் கோட்டையாக இருந்த வயநாட்டிலே அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி தற்போது வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். 2வது இடத்தில் இருந்த பாஜக தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. எனவே வயநாடு தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி முகம் என்ற வகையில் தற்போதைய செய்தியை நாம் தலைப்பு செய்தியாகவே போடலாம். அப்படி ஒரு தலைப்பு செய்தி தற்போது வயநாட்டில் காங்கிரஸ் வெற்றி முகம், பிரியங்கா காந்தி அபார முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவலை தற்போது பதிவு செய்கிறோம். தற்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். ஜார்க்கண்டில் தற்போது காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி எதிர்பார்த்த அளவு சோபிக்கவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. பாஜக கூட்டணி, பாபுலால் மராண்டி தலைமையிலான பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தற்போது அங்கு சிறப்பாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. அங்கு 41 இடங்களை பெற வேண்டும். 42 இடங்கள் பெற்றால் பெரும்பான்மை. தற்போது 39 இடங்களை பெற்று அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். ஜேஎம்எம் கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான ஜேஎம்எம் கூட்டணி 25 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஜார்க்கண்டில் என்பதுதான் தற்போதைய முக்கிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவில் மீண்டும் வருகிறோம். மகாராஷ்டிராவில் கடும் போட்டி வந்து கொண்டிருக்கிறது. பிரவீன்,